அந்த ஜென்சி டிஎம்கே சொல்லி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தம்பிகளா, வேண்டாண்டா விட்டுருங்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுகிட்டு இருக்கோம். ஏற்கனவே அதிமுக இருந்து வந்தவங்களால வச்சு செஞ்ச விஷயத்தினால நாங்க அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். 30 வருஷம் உழைச்சிருக்கோம் அந்த கட்சி. தள்ளி காசு பிரயோஜனம் கிடையாது. சரியா? நீங்க வேற உள்ள வந்து நின்றுகிட்டு ஐயோ உங்க தள்ள தாங்களடா தம்பிகளா. நீங்க அரசியல் பேசுங்கடா, அரசியல் மட்டும் பேச மாட்டேங்கிறா, இது எல்லாத்தையும் பேசுங்கடா. நீ என்ன குறைன்னு முதல்ல பாருங்கடா. எவ்வளவு குறை நான் சொல்லட்டுமா தம்பிகளா? உங்களுக்கு இந்த ஆட்சியில நடக்கிற எத்தனை குறைகள் நான் சொல்லட்டுமா தம்பிகளா? என்னைக்காவது வாய திறந்து பேசிருக்கீங்களா? அதை விட்டுட்டு அந்த அமைச்சர் இப்படி இந்த அமைச்சர் இப்படி தனி மனித தாக்குதல், இதெல்லாம் அரசியலே கிடையாது தம்பி. இது ட்ரோல் மெட்டீரியல். அதுக்கு இங்க அரசியல்ல வேலையே கிடையாது. ஒன்னொன்னு திமுக தோத்துருச்சு, அதை ஒத்துக்க. முதல்ல தோத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகல. நீ வாட்டுக்கு தோக்கலன்னு வாட்டுக்கு சின்ன பசங்க சொல்ற மாதிரி. உண்மைக்கு சின்ன பசங்க தான் நீங்க. செஞ்சுட்டு எங்க என்ன செஞ்சுட்டு அந்த வகையில மட்டும் போய் நில்லுங்களா. தடி மாடு எருவு மாடுகள்லாம் போய் உள்ள நாங்களும் செஞ்சுன்னு சொல்லிட்டு இங்க போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. போய் அங்க போய் வீரவாசனம் பேசுறது, அப்புறம் ஓடி ஒளிகிறது. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? ஜாமீன் தானே கொடுத்திருக்காங்க, உங்களை விடுவிச்சிட்டாங்களா? இல்ல ஜாமீன் தானே கொடுத்திருக்காங்க. தானே கையில் தானே போட்டுட்டு இருக்கிற. அதுக்கு விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிற. இன்னும் ஒரு வழக்கு போட்டான்னா உன் நிலைமை என்ன தெரியுமா? வெளியே தலை காட்ட முடியுமா? அடுத்த ஒரு வழக்கு நீ நினைக்கிற தப்பு தம்பி. இப்ப விட்டுக்கிற எல்லாமே ஏபிபி புதுசா போட்டானுங்க. இப்ப இடையில கவர்மெண்ட் லாயர் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப புதுசா ஏபிபி எல்லாம் போட்டாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சானா உனக்கு ஜாமீன் கிடைக்காது, ஒரு வெங்காயம் கிடைக்காது. ஒன்னொன்னு அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றப்ப சில விஷயங்களை செஞ்சுதான் பண்ணிருக்காங்க. இந்த விவரம் எல்லாம் தெரியாம நீ வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காதீங்க. இப்பயும் சொல்றேன், அடுத்து ஒரு 2 வழக்கு போட்டாங்கன்னா 3ஆம் வழக்கு 4ஆம் வழக்கு குண்டர் சட்டத்தில் ஓட்டுவாங்க. அதனால தேவையில்லாத வேலையை பார்க்காத வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு நிக்காதீங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அரசியல் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், அரசியல் பண்ணுங்க. அவன் ஏத்தி விடுறான், இவன் ஏத்தி விடுறான், அவன் நம்மள கூஸ் பம்ப் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. வம்பா போயிடாதீங்க.